ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈவெண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஈவெண்ட் ஒர்க்னால் என்ன, கல்யாணம், பர்த்டே ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷனில் என்னென்ன தேவையோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், பலூன் டெக்கரேஷன். இப்போ நம்ம விருகம்பாக்கத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்கரேஷன் முடிஞ்சோடனே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்ட்டு. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம்னா சிக்கன் பிரியாணி, கேட்ரிங்கு, ஐஸ்கிரீம் அண்டு பாப்கார்ன், சாக்லேட் ஃபவுண்டன், மேஜிக் வந்து நான் தான் ஸ்டேஜில் வந்து ப்ளே பண்ணுறேன். அதையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து மொபைல் எடுத்தனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். எடுத்தவர் கொஞ்சம் ஷேக் ஆட்டி பண்ணியிருக்காரு, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கு விருந்தினர்கள்லாம் வந்துட்டாங்க. இது வந்து டிஜே அண்டு லைட் செட்டப்லாம் பாருங்கள். ஸ்டேஜில் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மேஜிக், ஒரு 3 கிளாஸில் வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டோம். 3 கிளாஸ்லேயும் தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணியை வந்துட்டு நான் என்ன பண்ணுறனோ அதே நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் 2 பேர்த்திட்டையும். அவங்க அதே தான் பண்ண போகிறாங்க. கையை நீட்டுறேன், ஏதோ மேஜிக் அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டுறோம், அதே இது பண்ணுறாங்க. குழந்தைய கையில் வச்சுட்டு அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. கீழே இறக்கி விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணி முடித்தாச்சு. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். தலையில் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக என்ன நடக்க போகுது, அந்த கப்பில் இருக்க தண்ணியை வந்து நாங்கள் தலையில் ஊற்றிக்க போகிறோம் 3 பேருமே. அதில் வந்து ஒருத்தருக்கு மட்டும் தண்ணி வந்து கப்பில் இருக்க தண்ணி வந்து தலையில் உழாது. என்ன ரீசன், என்ன காரணம், அது வந்து அந்த தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறி இருக்கும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மேஜிக். இந்த மேஜிக் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் தலையில் ஊற்றிட்டேன், தண்ணி வரல. மீதி பேர் தலையில் ஊற்றிருந்தாங்கன்னா தலை நனைஞ்சிருக்கும், என்னை திட்டியிருப்பாங்க. இது குடிக்கக்கூடிய தண்ணி தான், வாட்டர் கேனில் தான் ஊற்றினேன், நான் குடிச்சு காமிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மேஜிக் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன மேஜிக் அப்படின்னு பார்ப்போம். இந்த மேஜிக் ஓகே அடுத்தது தயாராகும். அவங்களும் ஓகே நல்ல தண்ணி தான் குடிச்சிடலாம், அவ்வளோ நேரம் ஏதோ டான்ஸ் ஆட வச்சு ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போகிறாங்க. இது வந்து ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு 3 பால் இருக்குது. அது வந்து 3 கலர். அதானா கையில் என்ன இருக்குது கவனித்தீர்களா? அது வந்து ஒரு சரக்கு. என்னடா இவன் ஸ்டேஜில் அவன் பாட்டுக்கு 2 கிளாஸை வச்சு தண்ணி அடிக்கிறான்னு பார்க்குறீங்களா? அதாங்க மேஜிக்கே. அதாவது இந்த சரக்கை நம்ம ரெகுலராக குடித்தோம்னா உள்ளே இருக்க குடல், அந்த மாதிரி குடல், ரத்தம், அந்த பார்ட்ஸ் எதுவுமே ஒன்றுமெல்லாம் போயிடும். இந்த சரக்கை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பண்ண போகிறோம். அதுக்கான மேஜிக் தான் இது. எப்படி அதை பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். 2 கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன், 1 கிளாஸ் சரக்கு ஊற்றிட்டேன். 2 மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். சிம்பிள். சரக்கு வந்து தண்ணியாக மாறிடுச்சு. ஓகே, இந்த மேஜிக்கும் இனிதே நிறைவுற்றது. நாங்கள் வந்து கேமராவில் எடுத்திருக்கோம். அதை வந்து குவாலிட்டியாக எடிட் பண்ணி போடலாம். அடுத்த மேஜிக் என்னென்னா, 2 டிஷ்யூ பேப்பரை வந்து வாயில் வச்சு பிச்சு போடுறேன். ஓகேங்களா? அப்படியே டிஷ்யூ பேப்பரை வெளியில் எடுத்தோம்னா அதிலிருந்து நம்ம வெள்ளை கலர் டிஷ்யூ பேப்பரை போட்டோம்ல, ஆனால் வெள்ளை கலர் டிஷ்யூ பேப்பர் வராமல் அதுக்கு பதிலாக கலராக ஒரு ரீல் மாதிரி வருது. இதுதான் அடுத்த மேஜிக். வந்துக்கிட்டே இருக்கு. வா எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு தெரியல, வயிற்றில் வந்துகிட்டு இருக்கு. இது ஆடியன்ஸ் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுக்க சொன்னேன், அவங்க எடுக்காமல் இருக்காங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல, வாயெல்லாம் நம்ம இருக்குது. அடுத்த மேஜிக் என்னப்பா இது? இப்போ தான் இந்த 3 கலர் அப்படி சொன்னால அந்த மேஜிக். ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் 3 கலர் இருக்குது, நல்லா பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரில் காட்டுறேன். ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லோ கலர். திரும்ப மூடிட்டோம். ஒரு சின்ன மேஜிக் பண்ணுறோம். மேஜிக் பண்ணிவிட்டு அந்த மூடியை திறந்து பார்த்தா ஒரு கலரை காணோம். எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் என் பாக்கெட்லேருந்து எடுக்கிறேன். அந்த பாலை வந்து திரும்ப உள்ளேயே போட்டு லாக் பண்ணிடுறோம். இது வந்து உங்களுக்கு சொன்னாலே புரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். இது அதே தான், ஒரு 3 கலர் இருக்குது. அந்த
ஒரு 3 கலர் பால் இருக்குது. அந்த பாலை வந்துட்டு ஒவ்வொன்றா போடுறோம் ஆர்டர் வைஸ். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் இருக்கா, க்ரீனை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் எல்லோ இருக்குது, எல்லோ போட்டுறோம். அதுக்கப்புறம் ரெட்டு இருக்குது, ரெட்டை போட்டுடுறோம். இந்த 3 நம்ம ஆர்டராக போடுறோம். எடுத்து பார்த்தா ஆர்டர் வைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுதான் இந்த மேஜிக். இது ஓரளவுக்கு நல்லா டைம் பாஸாக போச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு நோட் புக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு பிக்சர்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு மந்திரம் போட்டுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் எம்டியாக இருக்குது. அப்புறம் திரும்பவும் ஒரு சின்ன மந்திரம் போட்டுட்டு ஓப்பன் பண்ணால் கலராக இருக்குது. ஒரே புத்தகம் 3 வெரைட்டி. இது ஒரு மேஜிக். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது குவாலிட்டியாக பண்ணி போடலாம். இப்போதைக்கு இருக்கிற ஃபுட்டேஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மேஜிக் பிடிக்கிறவங்க எல்லோரும் அதை பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு ஒரு சின்ன லெட்டர் இருக்குது, ஹாப்பி நைஸ் டே அப்படின்ட்டு. அதை அப்படியே நம்ம அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பண்ணோம்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி மாறுது. அடுத்தது வந்து ஒரு சின்ன சீட்டு கட்டு வந்து 2 பக்கம் காட்டுறோம். 2 பக்கமும் கார்டு இருக்குது. அதை நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ளே போடுறோம். பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு ஒரு சின்ன மந்திரம் போடுறோம். போட்டுட்டு எடுத்தோம்னா அந்த கார்டை காணோமா. ஆமாம் காணோம். என்னாச்சு? அந்த இதுக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்காது. அதுதான் இது ஒரு மேஜிக். நெக்ஸ்ட் என்னப்பா கையில் என்ன இருக்குது எனக்கே கண்ணு தெரிய மாட்டேன்டுது. மைக் இருக்கோ, மைக்கு பிடிச்சதை பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது இங்கே வளர்றோம்ல அதே மாதிரி தான் அங்கேயே வளரிட்டு இருப்போம். என்னது ஒரு 2 பிள்ளைங்களை கூப்பிட்ருக்கோம். ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் கொக்கோலாவை நம்ம வந்து எடுத்து கையில் வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொடுக்க போகிறோமா, அவங்க வந்து குடிக்கலாம் சொல்லி என்ஜாயாக கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்னு கேட்டேன். எல்லோரும் நம்ம வாயில் குடிப்போம் கூல்ட்ரிங்க்ஸை. தம்பி வந்து காதில் குடிக்கிற மாதிரி ஒரு சின்ன மேஜிக். ஓகேங்களா? கொக்கோலா பாட்டில் எல்லாமே பார்த்தீங்க. அதை வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வச்சு மூடி வச்சு கொடுக்க போகிறேன், ஒரு சின்ன கிளாத்தை போட்டு. ஓகேங்களா? அந்த மூடி இருக்குல்ல, அந்த மூடிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்காங்க சொல்லி காட்டுற எல்லாத்துக்கிட்டையும். அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. மூடியாச்சு, காதில் வச்சாச்சு. தம்பி குடிக்கிறாரு. குடித்து முடிக்க போகிறாரே. அதை கிளாத்தை தூக்கி போட்டோம். கொக்கோலா பாட்டிலே காணோம். என்னப்பா இது? எவ்வளோ பசியாக இருந்தாலும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ஓகே, பாட்டிலோடையே குடிப்பாங்க. அது எப்படி முடியும்? அதுதான் முடியும். இது ஒரு சின்ன மேஜிக். இது கொஞ்சம் பக்கத்துலேருந்து க்ளோஸ்அப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு மேஜிக். இது என்னது? ஒரு ஃப்ளவர். கீழே வந்து ரெட் கலர் 3 இருக்குது, எல்லோ கலர் 3 இருக்குது. அதை நான் கேட்குறேன், உங்களால் ஒரு 10 செகண்ட் ஒரு 1 செகண்டில் கீழே இருக்க ரெட்டை மேலே வர வைக்க முடியுமான்னு கேட்குறேன். அது எப்படி முடியும்னு கேட்குறாங்க. அப்படியே தலைகளை திரும்பிச்சிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்றேன். எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க, வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு சின்னதாக மந்திரம் போடுறோம். மந்திரம் போட்டோம்னா